ஸோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நடுவில் நிறையா நடந்துருச்சு. நான் கண்டினியூ பண்ணுற வீடியோக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு. இப்போ வந்தோம், டே பிஃபோர் எஸ்டர்டே வந்தோமா. டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அர்ஜெண்ட்டாக ஊருக்கு கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. ஸோ அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ நேற்று ஒரு ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டானா, ஏதோ பர்சனல் ரீசன்னால் அவன் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டு பாதியிலே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணுறதா வேணாமான்னு ஒரு டவுட்டு. ஆல்ரெடி இந்த ட்ரிப் வர்ற பிளானில் இல்லை, பட் ஸ்டில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் வந்ததும் அவனும் ஒருத்தனும் போனதுனால பெருசாக எங்கேயும் போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நேற்று ஒரு நாள் மட்டும் நானும் இன்னொரு அண்ணனும் மட்டும், மாரி அண்ணனும் மட்டும் ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கோம். வந்து இங்கே தூங்கிட்டு போகிறதுக்காக 10 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். என்னென்னா சோலோவாக வந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை, குரூப்பாக வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் போகும்போது வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. சரி, மேபி இன்னொரு 1 மந்த் ஆர் சம்டே கொஞ்சம் நாள் கழித்து கூட வந்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து கூட வந்துக்கலாம். ஸோ 2 பேர் மட்டும் தனியாக போகிறதுக்கும் பெருசாக எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் கேன்சல் பண்ணிட்டு தென்காசிக்கு போயிட்டுருக்கோம். இப்போது மேபி நான் தென்காசி போயிட்டு கொஞ்சம் ஷார்ட் ட்ரிப்ஸ் மாதிரி ஏதாச்சும் பக்கத்தில் போவேன். எனக்கு பிளான்ஸ் இருக்குது கொஞ்சம். ஏன்னா நான் இன்னொரு 10-15 டேஸில் அகைன் சென்னை போயிடுவேன். ஸோ இங்கே நியர்பை பிளேசஸ் முடிஞ்சால் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம், என்னென்னு தெரில. நான் வரும்போதே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுலேயே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப்பும் கேன்சல் ஆகிடுச்சு. வெயில் தான் அடிக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பண்ணின்னு இல்லை, ஆனால் கூலிங் பயங்கரமாக இருக்குது. பட் மிஸ்ட் இல்லை பெருசாக. ஊட்டியில் பெருசாக மிஸ்டே இருக்க மாட்டேங்குது. நான் 2 தடவை வந்துட்டேன், 2 தடவையும் பெருசாக மிஸ்ட் இல்லை, என்னென்னு தெரில. கொடைக்கானல் மூணார்லலாம் செம மிஸ்ட் இருக்கும் டிசம்பரில், பட் இங்கே மிஸ்டே பார்க்க முடியறதில்ல. பைத்தியக்கார தாயோலி. எவ்வளோ ஏறி வரான் இப்போ. என்னன்னா நாங்கள் 3 பேர் வந்தோம், விக்கி 1, அப்புறம் மாரியண்ணன் 1, நான் 1. எம்டி பைக்கில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன் என்னென்னு. அந்த பைக் புது ஃபேன் மாற்றிட்டு வந்ததும் ஒர்க் ஆகலை. என்னடா புது ஃபேன் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமும் ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகலைன்னு செக் பண்ணும்போது ரேடியேட்டர் ஃபேனே ப்ராப்ளம் இல்லை, ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரே ஒரு ரிலே மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இவனுங்க ஷோரூமில் அதை செக் பண்ணாமல் கம்ப்ளீட் ஃபேனே மாற்றிட்டாங்க. ஃபேனோட ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸு, ரிலேயோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸு. 99 ருபீஸ்க்கு காசு செகண்ட்ரி, ஆனால் அந்த ஃபேனை மாட்டுறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஷோரூமில். அந்த ரிலேவை மாட்டணும் அப்படின்னா வெறும் 10 நிமிஷம் வேலை தான். அந்த ரிலேவை மட்டும் செக் பண்ணி எங்களுக்கு போட்டு விட்ருந்தாங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வரும்போது ஊட்டிக்கு சீக்கிரமாகவே ரீச் ஆகிருப்போம். ஸோ 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நாங்கள் மேலே ஊட்டிக்கு கீழே வரைக்கும் ஃபேன் ஆன் ஆகவே இல்லை. அப்புறம் மாரியண்ணனுக்கு ஆக்சுவலாக மெக்கானிக் ஒர்க் தெரியும் அவங்களுக்கு, அவங்க ஒர்க் ஷாப்பே வச்சுருக்காங்க. அதனால் அதை கழட்டி பார்க்கும்போது ரிலே வந்து போயிருந்தது. ஃபியூஸ் இல்லை, ரிலே போயிருந்தது. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் கொண்டு வாங்க என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து சண்டே தான் கிளம்புறோம், அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இன்றைக்கி நாங்கள் ஒரு வேளை எம்டி எடுத்துகிட்டு போனோன்னா நாங்கள் ஷோரூம் ஓப்பனில் இருக்காது. ஸோ அதனால் நேற்று விக்கி அர்ஜென்ட்டாக கிளம்புனதுனால அவனை வந்து அவன் பைக்கை இங்கே விட்டுட்டு எம்டியை நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவன் எம்டியை எடுத்துகிட்டு போய் நேற்று அந்த ஃபேனை அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்து ரீஃபண்ட் வாங்கிட்டு அவன் நேற்றே தென்காசி ரீச் ஆகிட்டான். இன்றைக்கி நானும்
மாரியண்ணனும், நான் ஹிமாலயன்லேயும், மாரியண்ணன் வந்து விக்கியோட அட்வென்ச்சர்லேயும் வந்துட்டுருக்காரு. ஃபுல் சொதப்பல். இந்த ரைட் ஸ்டார்டிங்லேருந்தே 2 ஃப்ரெண்ட்ஸ் வரதா இருந்தது, வர முடியல. 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, 3 ஃப்ரெண்ட்ஸ் வரதா இருந்தது, வர முடியல. அப்புறம் ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகலை. அதனால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு 60-70 அதிலே தான் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு மேலே அந்த ரேடியேட்டர் ஒர்க் ஆகாதனால போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் ஸ்லோவாக வந்ததுனால நாங்களும் ஸ்லோவாகவே வந்துட்டு இருந்தோம். கட்டம் சரியில்லை, அவ்வளோதான். ஃபைன், அது நடக்கணும்னு இருந்தால் நடந்தான் ஆகும். நெக்ஸ்ட் ஏதாவது பக்கத்தில் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பிளேசஸ் பார்த்து வச்சுருக்கேன். மேபி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த ட்ரிப் போயிட்டு வந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது எப்போ எடிட் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. பட் சீக்கிரமாக போட்டுருவேன். ஏன்னா என்கிட்ட வேறு போஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு வீடியோஸ் எதுவுமே இல்லை. டாமினார் இன்ஸ்டா 360 என்னெல்லாமோ வச்சுருக்காரு தலைவர். ஒரு குட்டி ரைடிங் குரூப் போயிட்டுருக்கு முன்னாடி. இது என்ன நம்பர் பிளேட்? இது 24 BH 77 4H. ஸோ குன்னூர் வந்துட்டோம். குன்னூர்லாம் போகணுன்னு பிளான் வச்சுருந்தோம். இந்த ட்ரெயின்லலாம் போகணுன்னு பிளான் வச்சுருந்தோம். எல்லாமே கேன்சல். ஊட்டிக்கு 2 தடவை வந்தோம். 2 தடவையும் எங்களால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஏதோ ஒரு இதில் எங்கேயும் போகல. செகண்ட் டைம் இப்போ வரோம், இப்போவும் எங்கேயும் போக முடியல. ஏதோ இருக்குது போல் ஊட்டிக்கும் எங்களுக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு ரைடர் போகிறாரா, அந்த பேக் நானும் பார்த்தேன். வயட்டாராவில் வந்து கிளா பேக்குன்னு நினைக்கிறேன் அதோட நேமு. ஏன்னா பாக்ஸ் வச்சு ஓட்டும்போது ரொம்ப பேக் ஹெவியாக இருக்கிறதுனால ஹேண்டில் பார் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. மேபி ஒரு சின்ன பேக் வாங்கி வச்சுக்கலாம் நான் யோசித்தேன். ஊட்டியில் இதான் ஒரு பிரச்சனை. ஏதாவது ஒன்று வந்துடுச்சுன்னா காலி. பஸ்ஸோ ஏதோ வந்துடுச்சுன்னா எல்லாம் ரொம்ப சின்ன ரோட்ஸு. எங்கேயும் நின்று எதையும் பார்க்கக்கூட முடியல. ஏன்னா நின்னா இந்த காரெல்லாம் அகைன் ஓவர்டேக் எடுக்கணும். மிஸ்ட் இருந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த இடம்லாம். ஆனால் மிஸ்ட் இல்லை. ஐயப்பா, நீ சறுக்குன ரோடு தான். இங்கே தான் போய் முட்டை பார்த்தான் ஐயப்பா. எங்கே ஓவர்டேக் எடுக்கிறான் பார் பைத்தியக்காரன்.
ஒருக்க ஊட்டியிலேருந்து வரும்போது தான் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் ஃப்ரண்ட்டில் போகிற மாரியண்ணனும் ஒரு ஓவர்டேக் எடுத்தாங்க. சரி அவங்க ஓவர்டேக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓவர்டேக் எடுத்தேன். கொஞ்சம் தான் அன்றைக்கி சட்னி ஆக்கி நம்மளை ஓரமாக வச்சுருப்பாங்க. அன்னையிலேருந்து விட்டேன். என்னென்னா ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். நான் எஸ்பெஷலி குரூப் ரைட்ஸில் சொல்கிறேன். அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்றதுக்காண்டி நம்மளும் அந்த ஓவர்டேக் எடுத்தோன்னா காலி. ஏன்னா ஃபியூ இன்ச்சஸ் தான் அவங்களால போயிட முடியும், பட் நம்மளால் போக முடியாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஓவர்டேக் பண்ணிங்கன்னா பெட்டர். கீழே இறங்கிட்டோம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வரும், அங்கே சாப்பிட்றலான்னு பார்க்கோம். சாப்பிட்ருமா? இறங்க முடியலையோ? ஏறி இறங்கு. எப்படி இருக்கு ஓட்ட? நல்லா இருக்கு. கார்னிங் பண்ண இது ஆகாது. அது இப்போ உடனே வராதுண்ணே. இல்லை, அந்த ரோடு சப்ளைஸ் எம்டி வந்து அப்படி கிடையாது. அது ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்குமா? எவ்வளோ படுத்தாலும் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஆனால் அது பழகிரும். ஆஃப் ரோடுக்கு சூப்பராக. ஆஃப் ரோடுக்கு நல்ல வண்டியா? என் பாட்டுக்கு எஞ்சி நின்று போயிட்டே இருக்கலாம். ஆஃப் ரோடுக்கு சூப்பர் வண்டி. ஆனால் எதுக்கு அப்படியே ஜம்பிங் ஆகும்? ஆமாம், ஜம்பிங் ஆகும், ஆனால் அது பழகிரும். ஓகேவா? கார்லையா இருக்கு? பைக்கில் தான் இருக்கு. அது கார் வந்து சும்மா சிம்பிள் இருக்கோ? ஓகே, ஸ்லோவாக போங்க, வந்துடுறேன். இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ். இப்போ மேபி இன்னொரு 1 hour or 2 hours அப்புறமா ஒரு காஃபி பிரேக் மாதிரி எதாவது எடுப்போம்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மாறி என்ன முன்னாடி போயிட்டாங்க. மேப் அவர் தான் போட்டிருக்காரு. என்னோடய மேப் ஃபோனை நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஏன்னா மெயின் ஃபோனை அந்த மொபைல் ஹோல்டரில் மாட்டுறது அவ்வளோ இது இல்லை. ஏன்னா அது அப்பப்போ ஓவர் வைப்ரேஷன்னால இதாகிக்கும். மழை வர்ற மாதிரி இருக்குது. திடீர்னு பயங்கரமாக சில்லுன்னு காற்றடிக்குது. என்னன்னு தெரில. இப்படியே இருந்தால் சந்தோஷம்தான். மழை வந்தாலும் கடுப்பு, வரலனாலும் கடுப்பு. எங்களை எப்படியே காப்பாற்றி கூட்டு போயிருப்பா. ஸோ என்னன்னு தெரில, திடீர்னு கிளைமேட் மாறிடுச்சு. நல்லா தான் இருக்குது இப்போ ரைட் பண்ணுறதுக்கு. என் க்ளவுஸ் வேறு பிஞ்சிருச்சு. 3 வருஷம் ஆனதுனால அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தயாராகிட்டானா என்னன்னு தெரில. ஒரு பக்கம்தான் மேலே இருக்கிற அந்த நக்கல் கார்டு மட்டும் அது ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். சோஃபார் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம் ஊட்டியில் ரூம்லேருந்தே. டைம் வந்து இப்போது 11 கரெக்டாக.
நெக்ஸ்ட்டு மேபி ஒரு 11:30 12க்கு ஏதாவது ஒரு ஸ்டாப் எதாவது எடுப்போமான்னு பார்க்கணும். கொஞ்சம் தூக்கம் வருது, ஒரு காஃபி குடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம்னா மாறி நான் தூக்கியிருப்பான். இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. பைத்தியக்காரனுங்க. அவருமே ஏத்தம் இருக்குன்னு திருப்பினாரு, பட் பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு திருப்பணும்ல. எம்டி ரோடு, கொஞ்சம் தான் தூக்கியிருப்பாங்க. போர். ஆமாம், கப்பல் நின்றுட்டானே பின்னாடியே நின்றுட்டானே. தாண்டி போயிட்டானா? கார்டு போடுவீங்களாண்ணா? ஃபுல் பண்ணிவிடு. நார்மல் போதுண்ணா. போதும். அப்பா 2 நிமிஷம் நின்னா வேத்துருது. ஸோ பைக்கில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினதுனால நிறைய நன்மைகள் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு இப்போ மதுரைக்கு இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், 63 கிலோமீட்டர்ஸ். மதுரையிலேருந்து நாங்கள் ஒரு டைவர்ஷன் எடுத்து விருதுநகர் போயிட்டு, விருதுநகரில் இருந்து சங்கரன் கோவில் டு தென்காசி. யூஸ்வலாக ராஜபாளையம் வழியாக போவோம், பட் இந்த வாட்டி ஏன்னா அந்த ரூட்டில் வந்து ரொம்ப ஊருக்குள்ளே அதிகமாக போகணுமா, அதனால் அங்கே அந்த வழியாக போவேனான்னு சொல்லிட்டு விருதுநகர் வழியாக போட்டோம். மதுரை இன்னும் 48 கிலோமீட்ரு. இன்னொரு 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். மதுரையிலேருந்து ஒரு 3.5 ஹவர்ஸ். ஸோ சாலிடாக 5:30 ஆகிடும். திண்டுக்கல் மதுரை ஹைவே. யப்பா, என்னன்னு தெரிலையே இவ்வளோ டிராஃபிக்கு. பாலத்தையே உடைச்சிட்டாங்களா? ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் நடந்துகிட்ருக்கு மதுரையில். எஸ்கார்ட் வெஹிக்கிள்லாம் இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது. யூஷுவல் ரூட் எடுக்காமல் விருதுநகர் போய் விருதுநகர்லேருந்து சங்கரன் கோவிலேருந்து தென்காசி போகிறோம். சரி, எந்த ரைட்டுன்னு தெரில, ஏன்னா மேப் அவர் தான் போட்டிருந்தாரு, ஆனால் ஆளை காணும். நான் பெருசாக நிறையா ஹைவேஸ் எதுவும் கவர் பண்ணல இந்த வீடியோவில், ஏன்னா போகும்போதும் இதே ரூட் தான், வரும்போதும் இதே ரூட்டு தான். ஹைவேல எதுவும் என்ன இருக்குது காட்டுறதுக்கு, அதனால் நான் எடிட் பண்ணி பார்ப்பேன். ஏதாச்சும் தேர்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சாப்பிட்டோம், பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு.
ஸோ அங்கே மதுரையில் ஒரு புரோட்டா கடை இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டு இப்போது அகைன் கண்டினியூ பண்ணுறோம். இங்கேருந்து சங்கரன் கோவில் வந்து 1 hour and 40 minutes. அங்கேருந்து தென்காசி போகணும். ஓவராலாக இன்னும் ஒரு 3 hours ஆகிடும். 3 ஹவர்ஸாக இப்போ டைம் 3:10, கரெக்டாக 6 அந்த மாதிரி ரீச் ஆகும் வீட்டுக்கு. இந்த ரூட்டும் அந்த ராஜபாளையம் ரூட் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சி போயிட்டுருக்கேன். பார்ப்போம் போக போக எப்படி டிராஃபிக் இருக்குன்னு. ஏன்னா சென்னையிலேருந்து டவுன் சவுத் தென்காசி போகிறவங்க இல்லை கேரளா போகிறவங்க எல்லாமே அந்த வழி தான் எடுத்து ஆகணும். சென்னையிலேருந்து இல்லை, பட் டுவர்ட்ஸ் தென்காசி போய் போகணும் அப்படின்னா அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. மேப் போட்டாலே அந்த ரூட் தான் காட்டும். இந்த ரூட் அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இந்த ரூட் எடுத்துட்டோம். எங்கெங்கெல்லாமோ கூப்பிட்டு போகுது, 2 வீலர் மோடு போட்டதுனால. ஆக்சுவலாக என்னோடய பேக் டயர் காலி, அது பெருசாக கிரிப்பே இல்லை. ஏதோ தன்னோட கடைசி காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறான் அவன். ஊருக்கு போயிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். அகைன் மேக்ஸிஸ் தான் போட போகிறேன், ஏன்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை, பக்காவாக இருந்துச்சு. மேக்ஸிஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் காம்பனண்ட் அப்படின்றதுனால பஞ்சர் ஆகாது. 10,000-12,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், ஒரு பஞ்சர் கூட ஆனதில்லை. சிஎட் வந்து 9,500 தான் ஓட்டியிருக்கேன், ஆனால் ஒரு 6-7 பஞ்சர் ஓட்டிட்டேன் சிஎட்டில். சிஎட் மேலே எனக்கு அவ்வளோ நல்ல ஒப்பீனியன் இல்லை. முன்னாடி ஒருத்தர் போனார், ஆளையே காணும். வந்துட்டான்டா கொலை பண்ணுறதுக்குனே வரான்டா. சரியா, முன்னாடி ஒருத்தர் போனவர் ஆளே காணும். கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தேன், ஒரு பிடி பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இவனை பாரு பைத்தியக்காரனுங்க. ஃபோனையும் பேசிட்டு பேருக்கு கூட திரும்பி பார்க்க மாட்டான். விட்டு ஏற்றோன்னா என்னை வந்து ஏதாவது வாயை கிளறானுங்க என்னைய. கிளைமேட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஹைவேலேருந்து இறங்கி இந்த ரூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வெயில் அடிச்சுட்டே இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸாக பெருசாக வெயில் இல்லை. இப்படியே இருந்தாலே போதும். One hour and 53 minutes from here. சங்கரன் கோவில் 35, திருநெல்வேலி 90. திருநெல்வேலிலாம் போக போகிறதில்ல, சங்கரன் கோவில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே தென்காசி. சன் ரேஸ் விழுது அப்படியே க்ளவுட்ஸுக்கு வழியாக, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வண்டியில் இண்டிகேட்டரு ஆஃப் ஆக மாட்டேங்குது போல், ஒரு சைடு மட்டும்தான் எரிஞ்சிட்டே இருக்குது. அதனால் ஹசார்ட் போட்டு போயிட்டுருக்காரு. அப்படிங்கப்பா, சங்கரன் கோவில் வந்துட்டோம். டீ குடிக்கலான்னு சொன்ன ஒரு ஆளை காணும், தேடிக்கொண்டிருக்கிறேன். தென்காசிக்கு மிக அருகாமையில் இப்படி ஒரு இடமா? ஐயோ, அந்த சைடு இப்போ தான் வரேன்.
ஃபால்ஸ் கியர் ஆயிடுச்சு. இவன் என்னடா நடு ரோட்டில் நின்று தூங்கின்னு இருக்கான். சூப்பராக இருக்கே இந்த இடம். நடு ரோட்டில் பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட்டு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். இங்கே வழியே இல்லையே, இருக்கா? ரொம்ப ரொம்ப ஜூக்கு ஜும்பா ஜும்பா மட்டன் 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 பிரியாணி மிஸ். போன ரூட்லேயே இந்த ரூட் தான் சூப்பராக இருக்குது. ஓவராலாக அரௌண்ட் ஒரு 800-900 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்போம். அதில் நல்லா இருக்கிற ரூட் வந்து இந்த ரூட்டு தான். ஆனால் இது எங்கே இருக்குது? தென்காசிலேருந்து 10-15 கிலோமீட்டரில் இருக்குது. அதான் விதி. சுப்பிரமணியபுரம். ஏழு அப்படிங்க அந்த பையன். ஊரில் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் என் ஸ்கூலில் படித்தானுங்க. தென்காசியிலேருந்து 10-15 கிலோமீட்டர் தான். ஒரு தடவை கூட நான் அந்த ஊருக்கு வந்ததே இல்லை. எவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த ஊர் பார்டருக்கு வந்திருக்கேன், ஆனால் உள்ளே வந்தது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது தான் இங்கெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கு போல். ஆனால் இப்போ டச்சில் இல்லை அந்த பசங்கள்லாம். 9th 8thலேயே வேறு ஸ்கூல் போயிட்டோம். நாங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 minutes ரீச் ஆகிடுவோம். இந்த ரோட்டில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு சோனி எரிக்சன் ஃபோனை தொலைச்சேன். செம ஃபோன் அது. சோனி எரிக்சன் J105i அந்த மாடல். தொலைச்சிட்டு வீட்டிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நானும் ஐயப்பாவும் தேடினோம். கிடைக்கவே இல்லை. அது வந்து அப்போவே அந்த ஃபோனில் வந்து ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணால் மினிமைஸ் பண்ணலாம். அது வந்து கீபேட் ஃபோன் தான். ஆனால் அது அந்த சோனி எரிக்சனோட ஓஎஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. பயங்கர ப்ரீமியம் ஆகுது அப்போவே.